நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामातरमणिं नादसमारम्भां नादयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनिचाच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदकस्ततिद्राणि दृणाय मेने अस्मत्कुलोर्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विबोधिः सर्वं यथेव नियमेन महन्वयानाम् आद्यसन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्रमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योहि वाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेमदङ्गादिलीले विनत विविध बोध प्रादरक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषे भक्तिरूपा पाराचर्य वसस्सुतान् उपनिषत्तु मध्योत्कृताम् संसाराग्नि विदीपन व्यापगत प्राणात्म संजीवनी पूर्वाचार्य सुरक्षितां बहुमिति व्याघात दूरस्थिताम् आनीतांसु निराचरैके सुमनसौ भौमा बिभन्त्यन्त्वहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरम् असीसमत्. இந்த பிராணனை பத்தின ஆய்வு தான் தொடர்ந்து இருக்கும். பிராணம் மூச்சு காத்தோட சேர்ந்துருக்கூடியது, வெளிக்காத்து பகுதி தான் அது. ஆனா அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அது மொத்த பொருள் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு அது ஆத்மாவுக்கு உதவுறது அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அந்த அந்த பிராணனுடைய அளவு என்ன அப்படின்னாக்க அது ஜஸ்ட் ஆட்டம். என்னாக்க ஆத்மாவோட ஒட்டி இருக்கிறது, அது போறது வருது தெரிய மாட்டேங்கிறது. அதனால இட்ஸ் அன் ஆட்டம். அதுக்கு நம்ம இந்த அனுமானத்தினால வர்றதை விட அதுக்கு வேதத்துல இருக்கான இருக்கு. அது சொல்றாரு தான் பிராணன் மூச்சுக்காரின் பரிமாணம். தேன பிரத்யேன தேனேஷ ஆத்மா நிஷ்கிராமதி தமுத்கிராமந்தம் பிராணோ அனுக்கிரவதி பிராணம் அனுக்கிராமந்தம் சர்வே பிராணாக அனுக்கிராமந்தி. அதாவது இந்த பின்னால டீட்டெயில்டா ஒரு உயிர் நீங்கச்சு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்ல போறார். இதில் சொல்றாரு. இதில் சொல்றச்சான்னு இதயத்தில் வலிக்கும் பரமாத்மாவால் ஒளியூட்டப்பட்ட ஆத்மா வெளிக்கிளம்புகிறது. அது செல்கையில் மூச்சு காற்று உடன் செல்கிறது. அதை தொடர்ந்து புலன்கள் யாவும் தொடர்கின்றன. ஏன்னா எல்லா புலனுக்கும் அதுதான் சக்தி தருது, ஆட்டி வைக்கிறது. எப்போ இது பிராணனோட ஒட்டின்னு இருக்கு, புலன்கள் அது சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புலன்கள் இந்த மூச்சு காற்று எடுத்துட்டு அப்போ ஆத்மா போச்சு, அதோட பிராணன் போகுது, பிராணனோட இது புலன்களும் போகுது. ஒன்றுமெல்லாம் அடங்கி போகலாம். இதுல ஒரு 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 கான்செப்ட் ஒன்று உண்டு. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, சாங்கியம் யோகம்னு. இந்த யோகம்ங்கிற குரூப்ல ஒரு 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 பிலீஃப் இருக்க வழக்கு என்னன்னாக்க, நம்ம ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள் இத்தனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவளுக்கு பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. ஒரு மனுஷனுக்கு இத்தனை மூச்சு காதுன்னு போட்டிருக்கும்பா. அதனால என்ன பண்ணாக்க, சில யோக பயிற்சிகள் பண்ணினாக்க இந்த மூச்சு நம்ம நார்மலா 72 டைம்ஸ் படுறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் குறைச்சிக்கிண்டு ஒரு நிமிஷத்துக்கு 4 தடவை 5 தடவை இந்த மாதிரி பண்ணோம்னாக்க வாழ்நாளை நம்ம நீட்டிக்கலாம் அப்படிங்கிறது அவளுடைய கன்டென்ஷன். இதுக்கு இன்னைக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த இது சில இடங்கள் இருக்கு. அதை அதர்வணயத்துலேயும் இங்கே இருக்குன்னு சொன்னோம். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுதான் சொல்றாரு. அதாவது அதுதான் புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம எப்போ ஆக்டிவாக இருக்கோம், எப்போ நம்ம புலன்களாக நம்ம சொல்கிறத கேட்குறதோ அது மட்டும் இருக்கும். அது மட்டும் உயிர் இருக்குன்னு. ஸோ உயிரை பிடிச்சி எடுத்து வைக்கிறது இந்த மூச்சு காற்று அப்படிங்கிற அளவுக்கு போகிறது. அது மட்டும் இல்லாமல் எத் தேவம் சமஹா புலுஷினா சமோ வசகோ சமோ நாகேன சமஹா ஏபிஸ் திரிபித் லோகேகி சமானே. அதனுடைய அழகை சொல்றாரு. இப்போ இந்த இது இருக்கே, இந்த மூச்சு காத்து இருக்கே, இவளுக்கு சமமானது. இந்த பிராணன் சமம் என்று அழைக்கப்படுகிறதோ அது எப்படின்னாக்க ஒரு கரையான் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கு, அது மாதிரி இருக்கு.
கொசு எவ்வளவு இருக்கு அது மாதிரி இருக்கு, யானை எவ்வளவு இருக்கு அது எவ்வளவு இருக்கு. அப்படின்னாக்க இந்த பிராணன் கரையான்லையும் கொசுவிலையும் யானையிலையும் ஒரே அளவா இருக்கு. இப்போ கொசுவையும் யானையும் சொல்லியாச்சுனாக்கா மனுஷன் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அதனால இந்த ரெண்டு மட்டும் வந்துடுவது. இதே அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலையும் இதுதான் இருக்கு. அதாவது உலகத்தையுமே இது இருந்தா தான் அது ஆக்டிவா இருக்கு. நம்ம பார்த்தோம் முன்னால பிராணன் பிராணன் அதாவது மூச்சு விட செய்வதால் அதுக்கு பிராணின்னு பேரு. இந்த மூச்சு விட செய்யும் எது எந்த 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 போர்ஷன் ஆஃப் காத்து இருக்கோ அதுக்கு தான் பிராணன்னு பேர். இந்த பிராணனுடையதான் பிராணி. இந்த பிராணன் போயிட்டானா அது பிராணி இல்லை, அது வெறும் பாடி, அவ்வளவுதான். அதனால அந்த இது இவ்வளவு சின்னதா இருந்தாலும் உலகுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அது மூலவுக்கு அது ஆட்டி படைக்கிறது இருக்குது அப்படிங்கிறார். அதாவது உலகில் உள்ள பிராணிகள் யாவும் பிராணனை சார்ந்தே வாழ்கின்றன. ஆகவே பிராணன் அணிபரிமாணம் உள்ளதாயினும் மூலகம் அதை சார்ந்து இயங்கும் சிறப்புள்ளது. இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன ஆட்டம் தான், ஆனா அதை சார்ந்து உலகம் முழுக்க இயங்கிறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, ஆட்டம் பாம்பு, இந்த ஆட்டம் நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் பவர்னு. அதாவது ஒரு அணுனுடைய சிதைவோ இல்லை ஃபியூஷனோ இல்லை ஃபிஷனோ இதனாலேயோ இவ்வளவு எனர்ஜி வருதுனாக்க, ஸோ அதே மாதிரி இந்த பிராணங்கிற ஒரு பிசிக்கல் என்டிட்டியினுடையிலேருந்து ஆரம்பிச்சு இது இது மாதிரி உலகம் இந்த ஆட்டி படைக்கிற அளவுக்கு பொறுத்தது அப்படிங்கிறார். ஆகவே பிராணன் அணு அளவினது வேதத்திலே சொல்லியிருக்கு. அப்படி அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பக்கம் 227 சிரேஷ்ட அணுத்வாதிகரணம் வழி அணுக்களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். முந்தைய களத்தில் முக்கிய பிராணன் ஒரு பொறி என்று நிறுவப்பட்டது. இங்கு அதன் பரிமாணம் ஆராயப்படுகிறது. ஆதலால் அது வழி அணுக்களம் சிரேஷ்ட அணுத்வாதிகரணம் எனப்படுகிறது. பிரதாரண்யகம் ஆத்மா வெளிக்கிளம்புகையில் மூச்சு காற்றும் பொறிகளும் அதனுடன் செல்கின்றன என்றும், பிரதாரண்யம் இந்த முக்கிய பிராணன் 3 உலகளில் ஒரே படித்தானதாய் எல்லாவற்றும் தொடர்புடையது. ஒரே படித்தானதான் சொன்னாக்க யானைக்கும் ஒரு அணுதான், கொசுவுக்கும் ஒரு அணுதான். நல்ல காலத்து அவ காலத்து கொரோனாலாம் இல்லை போல் இருக்கு. இந்த அதையும் சொல்லியிருப்பாரு. எங்கிருந்து அந்த ஐயம் ஏற்படுகிறது. இக்களத்தின் சூத்திரமும் படும் பொருளும் அணுச்ச முக்கிய பிராணன் அணு அளவிலே. இதனால் ராமானுஜன் கொள்கை பிராணன் செல்லுதல் வருதல் என்று தனித்து குறிப்பிடப்பட்டபடி அது அணுவே. ஆயினும் அது எல்லா உலகிலும் எல்லா பிராணிகளிடம் தொடர்பு கொண்டிருப்பதால் பறந்துள்ளது தனிச்சிறப்பால் காட்டப்பட்டுள்ளது. இந்த உயர் நெகிழ்ச்சியாகவும் கொள்ளலாம். அது உலகத்திலே அது கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னாக்க உயர் நெகிழ்ச்சியா சொல்லிக்கலாம். சொல்லுங்க, சர்க்கரை பொந்தநிலை தேன் மாதிரி பொந்தது போல் சொல்லலாம். ஆனாலும் என்னன்னாக்க உலகத்துல என்னென்ன பிராணிகள் இருக்கோ அதெல்லாம் உயிரோடு இருக்கோ அது எல்லாத்துக்கும் பிராணனானது அணு அளவுதான் இருக்கு. ஆகவே தட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் தி த்ரீ வேர்ல்ட்ஸ். புரியுறதா? அது இது ஒரு சின்ன அதிகரணம். இன்னுமே இந்த மாதிரி சில சின்ன அதிகாரங்கள் வரும், ஜாஸ்தி இதெல்லாம் இன்னும் நெருடு இல்லாம. அதுக்கு அடுத்தாப்படி அதிஷ்டான அதிகரணம். அதாவது நம்ம ஒவ்வொரு பொறிக்கும் ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதை தான் அதை ஆண்டு. கண்ணுக்கு ஆதித்யன், வாக்குக்கு அக்னி, இந்த மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ என்ன கேள்வினாக்க, நம்ம என்ன சொன்ன முதல்ல பாகிச்சு, ஆத்மா அணுப்பிரமாணம், அறிவால் ஆனது, அறிவை பண்பாக உடையது, அறிவு இருக்கிறதுனால அது செயல்பட முடிகிறது. ஆத்மா தானாகவே செயல்பட முடியுமா? அது முடியாது. இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டு தான் செயல்படும். ஆனாலும் ஆத்மாவுக்கு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. தட் இண்டிபெண்டன்ஸ் இஸ் தேர். அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பிராணனுக்கு வரும். பிராணன் அணுவிலிருந்து ஆத்மாவோட எப்பொழுது சேர்ந்திருப்பது, எல்லா பொறிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்படி இருக்கு. இது கண்ட்ரோல் பண்றதுன்னு சொன்னாக்க ஒவ்வொரு பொறிக்கும் ஒரு தேவதைகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த தேவதையை வச்சிருக்காங்க. அப்போ அந்த உறுப்புகள் செயல்படுறது இந்த தேவதையினால ஆகுதா, இல்லை இந்த மூச்சு காற்றால் ஆகுதா, இல்லை பரமாத்மாவால் ஆகுதா அப்படிங்கிறது.
இது எப்படின்னாக்க, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வருது பாருங்க, 220 வோல்ட். அது அது ஆம்பியர்னாக்க 1.1 கிலோவாட் வரும்னு நினைக்கிறேன். 5x220, ஆமாம், அபவுட் இருக்கு. ஆனால் அது ஜெனரேட் ஆகிறதுல 4.5 மெகாவாட் ஜெனரேட் ஆகுது. அது அங்கேருந்து நமக்கு இங்கே வரைச்ச எத்தனை மாறுதல்கள் சந்திச்சு வருது. ஆனாலும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு ஃப்ராக்ஷனல் ஹார்ஸ் பவர் மோட்டார்லேருந்து ஆரம்பிச்சு டிவி இதெல்லாம் இப்போ ஜாஸ்தி கரண்ட் கன்சியூம் பண்ணுறது இல்லை. எல்லாத்தையும் இந்த இது வந்ததுனால, சிப்ஸ் வந்ததுனால நம்ம இந்த லேப்டாப் வகைராக்கள் அங்கே 4.5 மெகாவாட்ஸ். அங்கே இப்போ நமக்கு இது உபயோகப்படுத்துகிற இது இவ்வளவு மில்லி வாட்ஸ் இவ்வளவு, இந்த மாதிரி வருது இல்லையா? அது மாதிரி இப்போ பகவான் எங்கேயோ இருக்கார், இது ஆல் ஹிஸ் பவர். ஆனால் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தேவதையும் நியமிச்சிருக்கார். அப்போ அந்த உறுப்பு செயல்படுறது அந்த தேவதையினுடைய எண்ணத்தினால மட்டும் நடக்குமா, இல்லை பகவானுடைய ஆக்ஞால் நடக்கிறதா அப்படிங்கிறது கொஸ்டின். ஏன்னாக்க they don't want to leave any stone unturned. முழுக்க நம்முடைய செயல்பாடு முழுக்க, நீ ஆத்மா செயல்பாடு இப்படி இருக்கு, சரி, ஆத்மா போச்சு. இந்த பொறிகள்ங்கிறது உடம்பு அச்சேதனம், அது செயல்பாடு இப்படி இருக்கு, அதுவும் பரமாத்மா நடக்கிறது. ஆக மொத்தம் நம்ம எல்லா வகையிலையும் பரமாத்மா நம்ம நடத்துறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்திருக்கு. பொறிகள் ஒவ்வொன்றிற்கும் அவற்றிற்கான தேவதைகள், பொறிகள் ஒவ்வொன்றும் தேவதைகள் இயக்கப்படுகின்றன. இந்த தேவதைகள் தம் விருப்பப்படி இயங்குகின்றனவா என ஆராயப்படுகிறது. ச யதா மகாராஜோ ஜனபதான் கிரஹீத்வா ஸ்வே ஸ்வே ஜனபதே யதா கிராமம் பரிவர்த்ததே ஏவமேவ ஏவமேவைஷ வேதான் பிராணான் கிரஹீத்வா சர்வே சரீரே யதா காமம் பரிவர்த்ததே. ரொம்ப அழகா சொல்றார். தூங்க சொப்பனம் என்ன பண்றான்னாக்க, ஒரு அரசன், அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யத்துல ஒவ்வொரு பகுதியும் அவன் விசிட் பண்றான். அவன் அங்கே விஜயம் பண்றது என்ன பண்றான், தன்னுடைய பரிவாரங்கள்லாம் கூட்டிட்டு போறான். தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு எல்லா பகுதியும் அவன் இது பண்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தன் தூங்கரிச்சு, அப்போ என்ன ஆச்சு, அவனுடைய வெளிப்பொறிகள் எல்லாம் ஓஞ்சி போயிடுறது, மனமும் உட்பொறியான பிராணனும் வேலை செய்கிறது. எப்படி இந்த பிராணனானது இந்த வெளிப்பொறி ஞான இந்திரியங்களை அதுதான் செயல்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு முடியாது. அப்போ இதனுடைய செயல் ஒழிஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த மனத்தோடு சேர்ந்து இந்த பிராணம் இருக்கு, இது ஆக்டிவா இருக்கு. அப்போ எப்படின்னாக்க, இந்த உடம்புங்கிற தேசத்துக்குள்ள, இந்த நாட்டுக்குள்ள எப்படி ஒரு அரசன் தன்னுடைய பிரதானிகளோட சுற்றி வரானோ, அங்கங்கே விசிட் பண்ணிட்டு வரானோ, அந்த மாதிரி பிராணோடு சேர்ந்து உடம்புக்குள்ள சுற்றி வரதான். உடம்புக்குள்ள சுற்றி வச்சுதான் கனவு ஏற்படுறது நமக்கு அப்படிங்கிறது ஒரு சொல்றாரு. அந்த ஆத்மா ஒரு அரசன் தன் பரிவாரங்களுடன் தனது நாட்டில் விருப்பப்படி தெரிவது போல் பொறிகளை தன் வசப்படுத்திக் கொண்டு கனவு காணும் முதலில் செய்கிறான். இது பரமாத்மாவின் விருப்பத்தாலேயே நடக்கிறது. ஏனெனில் அத்தேவதைகளை பரமாத்மாவே உள்ளிருந்து இயக்குகிறான். இதுல 2 கருத்து உண்டு. இதை பத்தி தனியா படிக்க போறோம், இந்த சொல்றேன். அதாவது இந்த கனவுங்கிறோம் இல்லையா, இந்த கனவுங்கிறது யாராவது ஏற்படுத்தித்தான் இருக்கணும் நமக்கு. யார் ஏற்படுத்துறா? இப்ப இருக்கிறது 2 பேர் தான். யாரு? அச்சேதனை தவிர்த்து ஜீவாத்மா, பரமாத்மா. இந்த கனவை ஜீவாத்மா ஏற்படுத்திக்கிறாங்கன்னா இல்ல பரமாத்மா ஏற்படுத்துறாங்க? இப்போ சங்கருடைய கருத்துப்படி ஜீவாத்மா தான் ஏற்படுத்திக்கிறான். அப்போ 2 பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனாக்க, கனவுல நல்ல கனவுகளும் வருது, இப்போ கெட்ட கனவுகளும் வருது. அவங்க எங்கேயாவது மலையிலிருந்து விழற மாதிரி வருது, இல்லை யாரோ நம்ம அடிக்கிற மாதிரி பார்க்குறோம், இல்லை யானை துரத்துற மாதிரி பார்க்குறோம். இந்த கனவை ஆத்மா தானே பண்ணிக்கிறதா பண்ணிக்குவானா? ஆத்மா எப்பவும் சுகம் விரும்பி, எது ஈஸியஸ்ட் வே, எப்படி கரண்ட் வந்து டேக்ஸ் தி பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற மாதிரி அது வந்து இப்போ சௌகரியமாக இருந்தால் எடுத்துக்கணும். இப்போ ஆத்மாவே பண்ணுறதா இருந்ததுனாக்க என்னைக்காவது தன்னை ஒருத்தன் அடிக்கிற மாதிரி கொல்ற மாதிரிலாம் பார்ப்பானா? பார்க்க மாட்டானே. ஒன்றும். 2வது, கனவு சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. அது பின்னால் வரக்கூடியதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அப்போ ஒருத்தன்
அண்ணா கனவு சாத்தனஞ்ச ஒருத்தன் தனக்கு எந்த கனவுகள் வந்தாக்க அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்குமோ அது மாதிரி தான் ஏற்படுத்திக்க முடியுமா இல்லையா? அப்படி இல்லையே. தானே ஏற்படுத்தினாக்க வருங்காலத்தை அவனே டிசைட் பண்ணலாமே. அப்படி இல்லையே. அதனால இந்த கனவுகளும் பகவானால தான் ஏற்படுத்தப்படுகிறது. இது எதுக்காக வருது அப்படின்னாக்க, நம்ம வெளி உலகத்துல சில பேரோட டைரக்டா பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்திருக்கோம். நான் ஒருத்தனை அடிச்சு விட்டேன் அப்படின்னாக்க அது என்னுடைய தீவினையில எழுதப்படுறது. ஆனா என்னால் ஒருத்தரை அடிக்க முடியாது. அவர் ரொம்ப புஷ்டியா வலிவாக இருக்கக்கூடியவர். நான் என்ன பண்றேன், அவரை ஓங்கி அறையணும் நான் நினைக்கிறேன். இது பாவம் தானே. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெரும்பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அப்படிங்கிற மாதிரி இது பாவம் தானே. இந்த பாவத்துக்கு கனவுல வருது. அதாவது நம்ம மனத்தால ஒருத்தத்தை அபசாரப்பட்டிருந்தாக்க, இல்லை மனத்தால் நல்ல நினைச்சிருந்தா அதுக்கெல்லாம் பலன் தரணுமே. அந்த பலன் தரத்துக்கு தான் நமக்கு கனவு வருது. இந்த கனவு என்ன பண்றதுனாக்க, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எதோ எங்கெங்கேயோ கண்டதெல்லாம் இருக்கு. எல்லா குப்பையும் அதில் படைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன இருந்தாக்க உடம்புல மொத்த வேலை இல்லைன்ன போது அதை ஆராய ஆரம்பிக்கிறது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ சிறுகதை எழுதுற மாதிரி ஒரு ஒரு கனவா நமக்கு வந்துடுறது. இப்போ இந்த சரித்திர கதைகள் எழுதுறா இல்லையா, கல்கியில எழுதினார் இல்லையா, என்ன பண்றார், அதுல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்மை. ஆனா பாத்திரங்கள் எல்லாம் அந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிற மாதிரியும் நம்ம இதில் ரொம்ப இன்வால்வ் இருக்கிற மாதிரியும் இப்படிலாம் பண்றது இல்லையா. அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ராமானுஜருடைய கொள்கை. அந்த கொள்கைப்படி இந்த கனவானது அணுவடிவமான ஆத்மா பிராணன் எல்லா பொறிகளும் தன் வசத்துல வச்சுக்கிண்டு இவன் ஓய்ந்து படுத்திருக்கும் போது அது தானே இந்த உடம்புக்குள்ளே சுத்தி வேண்டியதை பண்றது அப்படிங்க. அதான் அந்த ஆத்மா ஒரு அரசன் தன் பரிவாரங்களுடன் தன் நாட்டில் விருப்பப்படி திரிவது போல் பொறிகளை தன் வசப்படுத்தி கொண்டு கனவு காணும் முயலில் திரிகிறான். இது பரமாத்மாவின் விருப்பத்தாலேயே நடக்கிறது. ஏனெனில் அத்தேவதைகளை பரமாத்மாவே உள்ளிருந்து இயக்குகிறான். அது பார்த்தோம் நம்ம எல்லா பொருளுக்கும் பரமாத்மா உள்ள இருக்கு. அந்தரியாம் பார்த்தோம் இல்லையா. பிரதியான் திஷ்டன் எம் பிரதிவீன வேதா அப்படின்னு ஆரம்பிச்சு எவன் பூமிக்குள்ள இருக்கானோ, எவனை பூமி அறியாதோ, எவன் பூமி இயக்கிறானோ அந்த ஆத்மா. அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு பொருள் எடுத்தினாலும் அது எல்லாத்தையும் அவன் இருக்கான். பொருள்களே இருக்கலான்னாக்க ஞானம் உள்ள தேவதைகள் இருக்க மாட்டானா. அதான் அந்தர்யாமி பிராமணம். ஏதஸ்வா அக்ஷரஸ்ய பிரசாசனேன கார்கி சூரிய சந்திரமசோ வித்ருதோ திஷ்டதா. முன்னாலேயே பார்த்தோம். அக்ஷராதிகரணம் இருக்கும். அக்ஷரம் அம்பராந்திரதே அப்படின்னு சூரியன். கார்கி யஜ்ஞவால்கிற பத்தி கேட்கிறார். நம்ம இங்கேருந்து மேல் நோக்கி எறிகிற கல்லு கீழே விழுறது. இந்த பொருளும் மேல ஆதாரம் இல்லாமல் விழுந்து கீழே விழுந்துருது. அப்படி இருக்குச்சு. எப்படி சூரியன் சந்திரன் ஆனந்தத்தில் நிற்கிறாங்க. யஜ்ஞவாலியை பத்தி கேட்கிறார். அது படிச்சு ஞாபகம் இருக்கா? அக்ஷராதிகரணம் பார்த்தோம். அப்ப சொல்றார் ஏதஸ்ய அக்ஷரஸ்ய கார்கி. இந்த அக்ஷரத்தினுடைய செயலாலேயே இவைகள் அங்க நிற்கின்றன. எப்படி இருக்குன்னாக்க இவைகளெல்லாம் ஒரு துணியில தைக்கப்பட்ட அது மாதிரி இருக்கு. அப்ப கேட்டா அந்த துணி எங்க தொங்க விடப்பட்டிருக்குன்னு, அதான் அக்ஷரத்தில் தொங்க விடப்பட்டு அதனால விழாம இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த தேவதைகள் எல்லாமே அந்த அக்ஷரம் அப்படிங்கிறதுல அதனுடைய இயல்பு அதனுடைய இயக்கத்தினாலேயே இயங்குகின்றன. ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூரிய சந்திரமசோ வித்ருத்வா திஷ்டதா. அக்ஷரம் அழிவற்றவன் ஆணையாலேயே கார்கி பரிதியும் நிலவும் வானில் நிலை பெற்றுள்ளன. நிலையை பார்த்தோம். அது அதாவது இப்போ திருப்பி நம்ம கண்டினியூ பண்றோம். அடுத்தது ரொம்ப கிளியராகவே சொல்லிருக்கு. தைத்திரோபனிஷத்துல ஈஷா அஸ்மாபாத பவதே ஈஷோதேதி சூரிய பேஷாஸ்மாதக்னி இந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமஹ. யாரெல்லாம் இவன்ட்டு பயப்படுறா, யாரெல்லாம் இவனுக்காக வந்து பயந்து வேலை செய்யறா அப்படிங்கிறச்சு. ஈஷாஸ்மாபாத பவதே காற்றானது அவன் 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 இவனுக்கு அஞ்சியே வீசுகிறது. அச்சா பீஷோ தேதி சூரிய, சூரியன் இவருக்கு அஞ்சியே உதிக்கிறான். அக்னி இந்திரஸ்ச, இவனுக்கு பயந்தே அக்னியும் இந்திரனும் செயல்படுகிறார்கள். மிருத்யுர்தாவதி பஞ்சமம். யமன்
இவரை கண்டு ஓடுகிறான் அப்படின்னு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றா? பரமாத்மா கண்ட்ரோல் பண்ற. ஸோ பரமாத்மா கண்ட்ரோல் பண்றான்னு சொல்றச்சு எப்படி எல்லா தேவதைகளையும் பரமாத்மா கண்ட்ரோல் பண்ணப்படுறதோ அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பொறுப்புள்ள தேவதைகள் இருக்கே, இந்த தேவதைகள்லாம் அது எல்லாத்தையும் பரமாத்மா கண்ட்ரோல் பண்ணப்படுறது. அதனால இந்த இதெல்லாமே பரமாத்மாவால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுறதை தவிர்த்து ஆத்மாவாலேயோ இல்லை அந்த தேவதைகளோ கண்ட்ரோல் பண்ணப்படுறது இல்லை. அப்படி விஷ்டவியாகம் இதம், இது கீதையில விஷ்டவியாகம் இதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்து. கண்ணன் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் இருக்கு பாருங்க, ஒன்று பாக்கி இல்லாம இங்க இருக்கிற எல்லாமே இங்குள்ளவை இங்குள்ள யாவையும் முழுதுமாக எனது ஒரு பகுதியினால் தாங்கப்பட்டு நான் தாங்கி நிற்கிறேன், எல்லாத்தையும் நான் தாங்கி நிற்கிறேன். அப்போ நமக்கு தெரியல, அவன் சொல்றச்சே சொல்ற மாதிரி பார்த்தாக்க அப்படின்னாக்க அவனுடைய முடியல ஒரு நுனியில இந்த உலகம் ஒட்டின்னு இருக்கு. நம்ம தலை குளிச்சோடனே தண்ணி நிற்கும் பாருங்க, ஒரு ஒரு துளி தண்ணி நம்ம தள்ளி நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி நான் தாங்கி நிற்கிறேன். ஆக உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு செயலும் அவனாலேயே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அவனுடைய விருப்பம் அப்படியே நடக்கின்றன. அதுதான் அதனாலதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு கடைசியான ஒரு அழகான இதை சொல்றாங்க, உபாசனம் பண்றது எல்லாராலையும் முடியுமோ முடியாது, ஆனா சரணாகதி பண்றது எல்லாராலையும் முடியும் இல்லையா? சரணாகதி படிச்சான்னு சொல்றோம், என்னால கர்ம ஞான பக்தி எதுவும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணிட்டேன், உன் காலில் விழுந்துட்டேன், எனக்கு எதுவும் தெரியல, நான் அயோக்கியந்தான், ஆனால் இது மட்டும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தேன், இப்ப தெரிஞ்சுன்னுட்டேன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், உன் காலில் வந்து விழுந்துட்டேன், நீ என்ன பண்ணணும், நான் எவ்வளவு மோசமான இருந்தாலும் என்ன நீ காப்பாற்றி உங்கள்கிட்ட சேர்த்துக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னாக்க மதுரகவி ஆழ்வான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பெருமாளை வணங்கலை, பெருமாளை பாடவே இல்லை, அவர் பாடின நம்மாழ்வாரை பற்றி தான் பாட்டிருக்கார். நம்மாழ்வாரை அவருடைய ஆச்சாரியனை வச்சிருக்கார். அவர் நம்மாழ்வாரை பற்றி சொல்றச்சு, நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோவன் என் நம்பியேன்னு விட்டு. நான் வந்து நல்லவா எல்லாரும் என்னை பார்த்து சீசின்னு வெறுத்துன்றதான் சொல்ல போனாக்க ரொம்ப ஒரு ஆழமான அருவருக்கத்தக்க சாக்கடையில் நான் விழுந்திருந்தேன். அப்போ ஒரு சாக்கடையில் குழந்தை ஊற்றிட்டு நம்ம தாய் யோஜனை பண்ணுவிடா, சரி சாக்கடை இறங்கப்படாதுன்ட்டு அந்த குழந்தைய காப்பாற்றுவா இல்லையா? காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அது மேலே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சி அது நல்லவழி பண்ண முடியா? அந்த மாதிரி இந்த சடகோவர் நம்மாழ்வார் என்ன பண்ணினார்னாக்க, அவர் வந்து என்னை அங்கேருந்து எடுத்தார். அன்னையாய் அத்தனாய், இந்த அம்மா காப்பாற்றுறதுக்கும் அப்பா காப்பாற்றுறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒருத்தர் பிரியபரர், இன்னொருத்தர் ஹிதபரர். பிரியபரர்னாக்க குழந்தைக்கு எது பிடிக்குமோ எது அது வேண்டாம்னு சொல்லாதோ அதை செய்யக்கூடிய அம்மா. அப்பா என்ன பண்ணுவோம்னாக்க லாங் டேர்மில் குழந்தைக்கு எது நடக்குமோ அதை செய்யக்கூடிய, கண்டிச்சு ஒழுங்காக கொண்டு வரும். இவர் வந்து அன்னையாகவும் இருக்கார். அதாவது நான் அழுக்கில் விழுந்துட்டேன்னு யோஜனை பண்ணாமல் கீழே விழுந்து குச்சி என்னுடைய மேலே இருக்கிற அழுக்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி என்னை தயார் பண்ணிட்டார். அதே மாதிரி இனிமே நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அத்தானாய் அப்பாவும் இருந்த, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த கண்டிஷனும் பண்ணுறாரு. அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பிய, நம்பினா எனக்கு எனக்கு நன்மை செய்கிறவன், அவன் தான் எனக்கு நன்மை. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட வந்து நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க, இந்த சரணாகதினால என்ன ஆகுது, நமக்கு வாஸ்தவம் எங்கிட்ட எண்ணில்லாத குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்கள்ல ஒன்றை கூட என்னால் போக்கிக்க முடியாது. அப்போ என்ன பண்றது, என்னை மீறின வேற பவர் எதுவும் கிடையாது, நீ தான், உன்னை தவிர்த்து வேற கதி இல்லை. முக்கியமானனாக்க உன்னை மட்டுமே கதியா பத்தி இருக்கேன். அதான் சொல்றச்சு, மாமேகம் சரணம் பிரஜா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் என் ஒருவனையே சரணமாக பத்து. சரி வேற யார் படுத்துனாக்கும், அவளுக்கு ஒரு லெவல் லிமிட் இருக்கும், இந்த பாவங்களும் அவள் போய்க்கிடுவா போகலாம், ஆனாலும் மற்றது இருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம எல்லா பாவத்தையும் ரைட் ஆஃப் பண்ணோம்னாக்க இவன் ஒருவனை தான் பிடிக்கணும். அதுக்காக தான் சரணாகதிங்கிற சாஸ்திரம் வந்ததே, இவனுக்கால பிடிக்கிறதுக்கு அர்த்தம்.
இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். லக்ஷ்மணன் விபீஷணன் ராவணனுக்கு இவ்வளவு நல்லதெல்லாம் சொன்னான். சுனிவிஷ்டம் இதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலசோதிதா. என்ன பொறுக்கி எடுத்த வார்த்தைகளாலே இனிமையாக ராவணனுக்கு எல்லாம் சொல்லலாம். பிரதீதாம் தாசரதாய மைதிலி, சீதையை கொண்டு போய் ராகவன்ட்டு விட்டுடும், நீ பண்ணுறது தப்பு, இவ்வளோ அழகாக வச்சுட்டுருக்க, மூலோகத்தையும் ஆதியத்தை பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ அழகான லங்கை இருக்கு, இந்த வசதிகள்லாம் இருக்கு, உனக்கு நீ பண்ணுறது தப்பு, வீணா அழிஞ்சு போகிறது, அதனால இந்த லங்கையும் அழியும், நம்ம ராட்சச குலம் அழியும் அப்படின்னு சொல்லிருக்கான். ஆனால் அவனுக்கு என்னன்னாக்க விநாசகாலே விபரீத புத்தி. அது மாதிரி அவனுக்கு அப்ரவீத் பருஷம் வாக்கியம், அவன் கடுமையான வார்த்தைகளை சொன்னான். ராவண காலச்சோதித்த, காலத்தாலே தூண்டப்பட்ட ராவணன் என்ன பண்ணான்னாக்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொன்னான். துவாம் திக் குலபாம்சக. குலபாம்சகனாக்க ஒரு மரம் இருக்கு, அதை மெட்டுறதுக்கு என்ன வேணும்? கோடலி வேண்டும். கோடலி அந்த இது இரும்புல பண்ணிடலாம், ஆனால் அதால் வச்சு வெட்ட முடியாது, அதுக்கு ஒரு காம்பு வேணும். எங்கேருந்து இருக்க? மரத்தில் தான் கிடைக்கும். ஸோ குலத்தை கெடுக்க கோடாரி காம்புங்கிறார். துவாம் திக் குலபாம்சக, கெட் லாஸ்ட் அப்படின்னு விபீஷணன் சொல்கிறான். இப்போ விபீஷணன் பண்ண அங்கேருந்து இனிமே இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை. வீடு தீப்பற்றி எரியிறது, என் வீடு தான்ப்பா, ரொம்ப பிரியமான வீடு, ஒன்றும் இல்லை, அதில் என்னுடைய முன்னோர் விஷயத்தை வச்சதெல்லாம் இருக்குது, அவருடைய படங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஆனாலும் என்னால் எதுவும் ரிட்ரைவ் பண்ண முடியல, எரியறது. அப்போ என்ன பண்ணணும்? நான் என்னை காப்பாற்றினான், நான் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டான். அவன் வெளியில் வந்தான்னாக்க அவன் கூட 4 பேர் மந்திரிகள் அவன் கூட வந்தான். அவன் சொல்கிற நியாயத்தை கேட்டு இப்போ இவன் எல்லாரும் எங்கே வந்து சேர்ந்தா? திருப்புல்லாணி கரையில் வந்து சேர்ந்தா. சேது கட்டுறதுக்கு முன்னால் ராமன் அங்கே இருக்கிறச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தாக்க விபீஷணன் தான் நீங்கள் சுக்ரீவன்ட்ட சொல்லி, அப்பா நான் ராவணனுடைய தம்பி ராட்சசன், நான் ராமன் சரணமடைய வந்திருக்கேன், என்ன ராமன் கிட்ட கொண்டு போய் விடு அப்படின்னு நான் கேட்குறேன். அது புரோட்டோகால். நேரவே ராமங்கால வேலை, அது வழியாக போனோம் இல்லையா, அந்த வழியாக போகிறோம். அப்போ நிறைய பேர், அதாவது வீஷோட இது சுத்த சபைகள் சில பேர் அவனை ஏற்றுக்கலாம் கூடாது, இல்லை பரீட்சை பண்ணி ஏற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். கடைசியில் ஆஞ்சநேயர் அவனை ஏற்றுக்க தான் நல்லது அப்படிங்கிறார், ஏற்றுக்கிறார். இப்போ சரணாகதி பண்ணது யாரு? விபீஷணன் மட்டும். ஆனால் அவன் கூட 4 பேர் இருந்தாலே அவளுக்கு சேர்த்து சரணாகதி கிடச்சிது. அந்த மாதிரி சரணாகதிங்கிறது நம்ம முழு மனசோடு செய்யப்பட்டதானால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் வெளியிட்டு கொண்டு, நான் இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டேன், என்னால் அது நீக்கிக்க முடியல, நீ தான் நீக்கணும், அவன் பொறுப்பு அவன் பேரை வச்சோம்னாக்க அவர் இது எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணி நம்ம ஏற்றுக்கிறான். அதனால் நம்ம பண்ணுறது அதுதான். இதே எம்பெருமானார் இது கடைசி, அவருடைய கடைசி பிரபந்தம் தான் இது, கத்தியத்திரயம் தான். ஸ்ரீரங்கத்தில் உபாசனம் சொல்லிட்டு இதில் அவர் ஒரு நாள் உபாசனை பண்ணலை, உபாசனை பண்ண முடியல. 120 வருஷம் வந்தார். 120 வருஷமும் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆன் ஹிஸ் டோ. அவ்வளவு ஒர்க் இருந்தவருக்கு. ஆனால் கடைசியாக என்ன பண்ணானே, என்னால் எதுவும் பண்ண முடியல, நான் இந்த மாதிரி உனக்கு நிரந்தரமான கைங்கரம் வேண்டே இருக்குன்னு பார்க்குறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், என்கிட்ட எல்லா பாவங்களும் இருக்குது, இந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நீ என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான். ஸோ இந்த சரணாகதி தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய கிரக்ஸ். நம்மால் செய்யக்கூடிய ஒன்றும் இதுதான். புரியுதா? புக்கு போவோமா? ஜோதி அதிஷ்டானாதிகரணம், பக்கம் 228. வழி தீ தூண்டல் களம். இக்களம் ஜோதிராத் யதிஷ்டானாதிகரணம், வழி தீ தூண்டல் களம் என பெயரிடப்பட்டுள்ளது. ஏனெனில் முந்தைய களத்தில் வழி காத்து, மூச்சு காத்தின் அளவு அணுவத்தது என்றும் அது உடனென்றும் வருவதும் போவதுமாகிய செயலை செய்கிறது என்று நிறுவப்பட்டது. அவ்வாறு போவதும் வருவதும் எதனால் நிகழ்கிறது என்பது இக்களத்தில் ஆராயப்படுகிறது. முன்பே சூத்திரம் 143 இந்த பொறிகள் இவைகளுக்குரிய தேவதைகள் உடலில் நுழைந்து இயக்குகின்றன நிறுவப்பட்டது. பக்கம் 153 இருக்கு, பார்த்தேன். இங்கு ஆத்மாவை அவ்வாறு வினைப்பையன் துய்க்க செய்யும் தேவதைகள் தத்தம் விருப்பத்தால் செய்கின்றனவா அல்லது பரமாத்மாவால் தூண்டப்பட்டு செய்கின்றனவா என ஆராயப்படுகிறது. விஷயம் என்னன்னாக்க, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னாக்க, ஐயா எனக்கு ஏதோ கஷ்டங்கள் இருந்துட்டு இல்லை எனக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேர்ந்துட்டு இருந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் யாரு அப்படின்னாக்க, என் கூட இருக்கிற தேவதைகள்.
எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு மூச்சோட ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் அந்தந்த தேவதைகள் பண்ணுறது. அது இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா தேவதை? அப்படி இல்லை. அது என்ன பண்ணுறதுனாக்க இவனுடைய கர்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியும், முன்னால வினை கொடுத்து வச்சு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தேவதைகள் தத்தம் வேலையை செய்யறது. பிரம்மாவும் கூட என்ன பண்ணணும்னாக்க இதுக்கு இவ்வளவு கர்மா இருக்கு அம்மா எழுதி போட முடியுமே தவிர்த்து அவனா தானா அதை ஆட் பண்ணவோ குறைக்கவோ முடியாது. அது மாதிரி உடம்புல இருக்கிற தேவதைகள்லாம் என்ன பண்றது, ஒன்னொன்னு ஒவ்வொரு வேலையை தான் செய்யறது. அதாவது அது நமக்கு பின்னால ஒரு போலீஸ்காரர் இருந்து நடத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேவதைகள்லாம் செய்யும். அந்த தேவதைகள்னா தன் விருப்பப்படி பண்ணல, இவனுடைய தூண்டுதல்னால பண்றது. ஜோதிராத் யதிஷ்டானம் து தாம் ஆமனாத் பிராணவதா சப்தாத். ஜீவனுடன் கூடிய மூச்சு காற்று தீ முதலிய தேவதைகளாக செயல்புரிய தூண்டுதலும் பிரம்மத்தின் ஆணைப்படியே என்பது வேதங்களால் அறியப்படுகிறது. முன்னால பார்த்தோம் இல்லையா, வீஷாத்மா வாத பவதேனோ, அவனுள்ள பயத்தினால்தான் காத்து வீசுகிறது, சூரியன் உதிக்கிறான், எவன் ஓடுகிறான் எல்லாம் பார்த்தோம். ஆகவே இதுக்கெல்லாம் ஒன்னொன்றுக்கு ஒரு தேவதை இருக்கு. இந்த தேவதைகள் செயல்படுகின்றன. பிரசித்த நித்தியத்வாத், அவ்வாறு செய்ய ஏவுதல் அவனுடையதாகவும் என்றும் உள்ளதாகவும் இருக்கிறார். ஏன்னா இந்த தேவதைகள் அப்படின்னு சொல்ற ஆத்மாக்கள் இருக்கே, அது இந்த கல்பம் முடிகிற மட்டும் இருக்கும். அப்புறம் இன்னொரு கல்பத்துல இன்னொரு ஆத்மா வரும். அந்த தேவதைகள் பேரு செயல்லாம் இருந்தால் தான் இருக்கும். ஆனா பரமாத்மா என்னைக்கு இருக்கிறவன், என்னைக்கு இருந்து தேவதைகள் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். ஆகவே அவன் தான் நேர செய்யாம இவாளால செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் நம்ம ஐஏஎஸ் தேர்வு எழுதி போகிறான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஆர்டர் எப்படி இருந்ததுனாக்க, தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ ஆஸ் எட்ஸட்ரா எட்ஸட்ரா வரும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நமக்கு என்ன தெரியுமா, இங்கே முர்மு அம்மாவுக்கு நமக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. ஆனால் அவருக்காக யாரோ ஒருத்தர் எழுதி ப்ராபப்ளி ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் ஒரு கையெழுத்து போட்டு அனுப்புகிறாருங்க. அப்போ என்ன ஆச்சுனாக்க அவருடைய ஆணை எங்கே இருக்கு, அது இவாளால் செயல்படுறது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எங்கேயோ ஏதோ ஒரு ஆணை லா அண்ட் ஆர்டர் இருந்ததுனாக்க அது ஒரு போலீஸ்காரர் மூலமாக நம்ம செயல்பட வைக்கிறது இல்லையா இங்கே. அதுக்காக நேரம் அவர் டிஜியே இங்கே பண்ணுறது இல்லையா, டிஜிபியே பண்ணுறது இல்லையா. அது மாதிரி ஒன்று என்ன பண்ணுறதுனாக்க பெருமாளுடைய டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் விட பெருமாளால் அரேஞ்ச் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. இட் இஸ் ஃபார் மோர் கிளியர். எல்லாம் ஆஃபீஸ் செட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பண்ணுறது, அவர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அவருடைய ஆர்டர். அதுதான் நிருப நவோ சம்பந்தம் பா. நிருபன் இருக்கான் இல்லையா, நிருபன்னாக்க அரசன். அரசன் ஒரு இடத்துல இருந்து ஆட்சி பண்ணுவான். ஆனால் அவனுடைய ஆணை எல்லா இடத்துக்கும் போகிறது இல்லையா, எல்லா இடத்துக்கும் போகிறது இல்லையா. அந்த மாதிரி இது சொல்லலையா, ஞாயிறு போட்டுதும் அப்படின்னுட்டு சிலப்பதிகாரத்தை சொல்றச்சே இவனுடைய சோழராஜாவுடைய ஆணையானது எப்படி உலகம் பூரா போய் நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்கட்டும் அப்படிங்கிறதான் ஞாயிறு போட்டுன்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அவன் ஒரு இடத்துல இருந்தாலும் அவனுடைய ஆணையானது எல்லா இடத்துலையும் செல்ற மாதிரி பகவான் ஒரு இடத்துல இருந்திருந்தாலும் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். அது அனதர் மேட்டர். அவன் பகவான் இருந்தாலும் அவன் இந்த தேவதைகள் அப்பாயின்மெண்ட்டுக்குனால இவா மூலமாக அந்த செயல்களை செய்விக்கிறான். இந்த சூத்திரங்கள் கொண்டு ராமானுசர் விளக்கும் பொருள் பிரகதாரண்யகம். கனவு நிலையில் ஆத்மா தம் பொறிகள் யாவற்றின் உடன் கொண்டு தன் உடலில் தெரிகிறான் என்பதால் அவ்வாறு தெரிதல் ஆத்மாவின் விருப்பமோ அல்லது பொருளின் விருப்பமோ அன்று. ஏனெனில் எவன் தீயுள் வதிகிறானோ, எவன் தீயை ஏவுகிறானோ, எவன் தீ, வழி, சூரியன், கண், ஜீவாத்மா போன்றவை தனித்தனியாக காட்டப்பட்டுள்ளன. அவனிடமிருந்து அச்சத்தாலேயே காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறான், தீயும் இந்திரனும் யமனும் செயல்படுகின்றனர் என்றும் அந்த அழிவற்றவன் ஆணையாலேயே கார்கி சூரிய சந்திரர்கள் நிலைபெற்றுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவைகளால் என்றும் உள்ளதான பரமாத்மா யாவற்றையும் ஏவுபவனாகவும் தெரிய வருகிறது. அவன் விருப்பத்திற்கு மாறாக செயல்படும் திறன் எவனுக்கு எதற்கும் இல்லை என்பதாலும் கண்ணனே கீதையில் அர்ஜுனா உலகம் முழுவதையும் நான் இந்த சக்தியின் ஒரு சிறு பகுதியாலே தாங்குகிறேன் என்று கூறியதாலும் யாவும் அவன் ஏவல் படியே நடக்கின்றன. உடலில் உள்ள மூச்சு காற்றும்
பொறிகள் போன்றவற்றிற்கும் தனித்தனியாக தேவதைகள் இருக்கணும். அவையாவும் பரமாத்மாவின் ஆணைப்படியே இயங்கி அந்தந்த ஜீவர்களை தத்தன் நினைப்படி துய்க்க வைக்கின்றன. ஆகவே இது எல்லாத்தையும் இவன் பண்றானா? யார் பண்றா? யாரு? அந்த அந்த தேவதைகள் பண்றதா? இல்லைன்னாக்க இவன் பண்றானா? பகவான் பண்றானா? அப்படின்னாக்க பகவானுடைய ஆணையாலேயே இவைகள் யாவும் நடக்கின்றன அப்படின்னு. அதனால இப்ப இது மட்டும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக கேளுங்க. இனிமேல் அடுத்ததுக்கு அடுத்த அதிகாரம் இருக்கு, அது கொஞ்சம் நிரடா இருக்கும். இந்த தீர்த்தனீங்கன்னா அதுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சப்ஞா மூர்த்தி கிளிப்தி அதிகாரம் இருக்கு இல்லையா, 2வது அத்தியாயத்தோட கடைசி பாதம் அது. அதுக்கு போனோம்னா இதுல கொஞ்சம் சந்தேகம் இல்லாமல் இருந்தா தான் அதுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கேட்குறேன். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. வெற்றி. சுவாமி, இந்த கனவு பத்தி பேசணும் இல்லையா? கனவுல கனவு பகவானால தான் நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னோம். கனவு கொடுக்கறது பகவான் தான் அப்படின்னு பார்த்தோம். அது தவிர மனதுல உள்ள அந்த தீராத ஆசைகளோ அதுவோ அதையும் சேர்த்து சிறுகதை மாதிரி ஜீவாத்மா ஏற்றிக்குதா? ஜீவாத்மாவுக்காக பரமாத்மா இந்த ஜீவாத்மா இன்னும் 2 ஆசைகளையும் அவனுக்கு வேண்டிய அவன் தர வேண்டிய பரிசுகள் தண்டனைகளையும் சேர்த்து அவன் பண்ற கதை இது. அதனால அதான் சொன்னேன் இல்லையா, மனசார யார்ட்டையாவது கோவப்பட்டவங்களோ அதுக்கு தண்டனை கனவுல கிடைக்கிறது. மனசால நம்ம மனசார போனோம்னா அதுக்குள்ள வெகுமதி நமக்கு கனவுல கிடைக்கிறது. சொல்றோம் இல்லையா, செல்லெடுத்து காப்பான் செனங்காப்பான் அல்லெடுத்து காக்கினன் காவா கால் என்னட்டு. ஒரு பெரிய பயில்வான ஒருத்தன் இருக்கான், தப்பு பண்றான், ரவுடித்தனம் பண்றான். அவனை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட ஏதாவது சொன்னா என்னை ஓங்கி அரைச்சி போட்டுடுவாங்க. அப்போ நான் என்ன பண்றேன்? அவன் மேல வருத்தப்படுறேன், அவனே கோவப்படுறேன். இந்த கோபம் என்னுடைய அடங்கி போய்டுறது. இது எப்படி வரும்? அவன் மேல கோவப்பட்டவருடைய ரிஃப்ளெக்ஷன் கனவுல வரும். அதே மாதிரி நம்முடைய ஏதோ ஒரு நிகழ்வுகளானது அவன் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதை ஹீ இஸ் பேயிங் அஸ் பேக். எப்படின்னாக்க நம்ம மனசுடைய விருப்பம், நம்முடைய அனுபவிக்க வேண்டிய வினைகளின் செயல் எல்லாவற்றையும் நம்ம பிராணனோட சேர்த்து நம்ம உடம்புக்குள்ள சுற்றி நம்ம பண்ணி வைக்கிறது. நமக்கு முன்ன பின்ன தெரியாதுக்கு போன மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாம் கனவுல வருதுதான். இதுதான் சொல்ற. அவர் பகவான் பண்றாரா இல்ல ஆத்மாவே பண்ணிக்கிறானா அப்படின்னாக்க ஆத்மா பண்ணிக்க மாட்டான், பண்ணிக்க முடியாது. அதனால பகவான் தான் பண்றார் அப்படின்னு முடிச்சு. சுவாமி, அந்த ரெஃப்ளெக்ஷன் சொன்னீங்க, பனிஷ்மெண்ட்னு சொல்றீங்க. அப்போ நமக்கு கர்மா ஏற்கனவே கர்மா நம்ம செய்யற இதுக்கெல்லாம் அது சேர்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கனவுல நம்ம அனுபவிக்கிற அந்த பனிஷ்மெண்ட்டோ ஏதோ அது எப்படி அதுல அது சரியா வரும்? கனவுல அந்த பனிஷ்மெண்ட் எப்படின்னாக்க, எனக்கு உங்க பேர்ல கோபமா இருக்கு, எனக்கு ஓங்கி அரைஞ்சா தேவையில்ல போல தோன்றது எனக்கு. ஆனா என்னால முடியல. இப்ப நான் பண்ண தப்பு தானே, தப்பு நினைக்க தப்பு தானே, இதுக்கான பனிஷ்மெண்ட் வேணும் எனக்கு. அந்த பனிஷ்மெண்ட் கனவுல வருது. ஆக்சுவலா செயல் நடக்கல, ஆனால் மனசுடைய ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த மனசுல ஏற்பட்ட இம்ப்ரெஷனை மனசாலேயே தீர்க்கிறது தான் கனவு. நல்லதாகட்டும் கெடுதலாகட்டும். அப்ப இந்த கோபம் படுறது அது போய் கர்மால போய் சேராதா? அப்ப அதோடைய நீங்க கர்மா நீங்க வினை புரிந்தாக்க அது வினையாக வரும். வினை இல்லை, எண்ணங்கள் சொல்றீங்க. ஓகே. மனசால பண்ணீங்கன்னாக்க அது மனசுக்கு கனவுல வருது. ஓகே. இன்னொன்னு என்ன பண்றோம்னா, நம்ம வழக்கமா என்னெல்லாம் பண்றோமோ அதை வச்சுதான் வருது. இப்ப அடியனுக்கு பாத்தீங்கன்னாக்க என்னவோ என் தலையில இருந்து தண்ணியிலிருந்து இன்னி மட்டும் பாத்தீங்கன்னாக்க திருப்பி திருப்பி ரயில் கனவு தான் வருது. நல்லதே வரமாட்டேங்குது. பழக்கம் அதனால இதுலயே வேலை பார்த்ததுனால. அதான், அதாவது நம்ம என்விரான்மெண்ட் இதுல பழகி இருக்கோமோ அந்த பழகின என்விரான்மெண்ட்டையே தான் திருப்பி திருப்பி தருது. அதை விட்டு 20 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அதுதான் தோன்றது. அப்புறம் வேற
மனசால நினைக்கிறது பாவம்னு சொல்றோம் இல்லையா சுவாமி? அப்படி இருக்கும்போது ஆமா ஆமா அதுக்கும் பிசிக்கலா உண்டு இல்லையா? என்னம்மா என்னது அதுக்கும் அதுக்கும் பிசிக்கலா தண்டனை உண்டான்னு கேக்குறேன் இப்போ. அதுக்குதான் மென்டலா தண்டனை உண்டுங்கிறேன். பிசிக்கலா தண்டனை இல்லை, மென்டலா தண்டனை உண்டு. நம்ம போறோம் கவர்மெண்ட் ஆஃபீஸில், யாரோ ஒரு அதிகாரி நமக்கு வந்து அவன் வந்து ஒரு உதர்லபட்சமாக நடக்கிறான், அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் ஏதாவது பேசிட்டோம்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற காரியம் நடக்காமல் போயிடும், வேற வழி இல்லை, மனசுல கொமஞ்சின்னு வந்துடுறோம் நம்ம. இதுக்கு தண்டனை அவனுக்கு, நமக்கு அவனுக்கு தண்டனை வேற மாதிரி கிடைக்கும், நமக்கு தண்டனை வேற. நம்ம பண்ணுது நீ என்ன இது நினைச்சே இல்லையா, அதுக்கு உனக்கு வரும். அதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். வேற உமாமா உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? இந்த நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க நடுவுல, சங்கரர் வந்து ஜீவாத்மா தான் வந்து இந்திரியங்களோட தலைவனா இருக்கான் அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து பரமாத்மான்னு சொல்றாரு. அவர் தான் ஜீவாத்மாவும் பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்லிடுறாரு. அதான் சொல்றாரு. அப்புறம் இங்க எப்படி வந்தது ஜீவாத்மா தனியா அவருக்கு? இல்ல இல்ல, அது அதாவது எப்படி வருது சொல்றாரு அவரு? அதாவது இப்போ நம்ம கனவுகள் இருக்கு இல்லையா, ஆ, அது ஒருத்தருக்கு மட்டும் தான் ஏற்படுறது. ஆமா. நான் என்னத்தான் சொன்னது, எந்த கர்மம் அது என்னன்னு உங்களுக்கு விளக்க முடியாது. அது சொல்றேன் இல்லையா, ஊமை கண்ட கனவு போலேன்னு விட்டு. எனக்கு வாக்கு இருந்தால் அட்லீஸ்ட் இந்த கனவு சொல்ல முடியும். ஊமை வந்து ஒருத்தர் இது கண்ட ஊமையன் கண்ட கனவு போல இருந்தால் அவங்க விளக்கம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த கனவுங்கிறது ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ரைட். நானே என்னுடைய ஜீவாத்மாவே இந்த கனவை படைச்சிக்கிறதா இருந்ததுனாக்க, நான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தனித்தனியாக இன்ப துன்பங்கள் ஏற்படின. அப்போ நான் மூச்சுன்னு இருக்கச்சையும் எனக்கு இன்பமா இருக்கலாம், தூங்கச்சையும் இன்பமா இருக்கணும். அப்போ நான் தூங்கச்சேயே இன்பமா இருக்கணும்னாக்க நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தானே படைச்சுட்டு இருப்பேன். ஏன் என்னை வந்து யாரோ அடிக்கிற மாதிரியோ துரத்துற மாதிரியோ விழற மாதிரியோ பார்க்குறேன்? தேவையில்லையே. அப்போ நானே படைச்சிக்கிறதா இருந்ததுனாக்க நான் நல்லது தானே படைச்சுக்குவேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது. ஆனால் சங்கர சொன்னா இல்லையா, ஜீவாத்மா இண்டிவிஜுவலாக ஏன் ஃபீல் பண்ணுறதுனாக்க, பரமாத்மாவோட நிழல் இந்த அகங்காரத்தை விழறதுனால தனித்தனியாக ஃபீல் பண்ணுறது. நம்ம முன்னாடி இதை மறுத்துட்டோம். நம்ம எப்படி மறுத்தோம்னாக்க, பிரம்மமே ஜீவாத்மாவை இருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உணர்வுகள் தனியாக இருக்கு. பிரம்மம் தான் இருக்குன்னாக்க, ஒரே ஜீவாத்மா பிரம்மம் தான் இருக்குன்னாக்க, அதுக்கு ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு மற்ற பேருக்கு ஏற்படுத்தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக பார்த்தோம். யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஒருத்தருக்கு பார்த்தாக்க என்ன சொல்ற, அப்பா தொலைஞ்சாப்பா அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னும் ஐயோ பாவம் போயிட்டாரே அப்படிங்கிறார். ஒரே நிகழ்வு ரெண்டு வெவ்வேறு ஆளுகளுக்கு வெவ்வேறு விதமான உணர்வுகளை ஏற்படுத்துறதா இல்லையா? அப்போ ஆக மொத்தம் இந்த ஜீவாத்மான்னு எதை சொல்றோமோ அதுக்கு உணர்வு வேறையாத்தான் இருக்கு. சப்போஸ் தட் இஸ் பவர்டு பை பரமாத்மா வச்சுக்கோ. அப்போ உணர்வு வெவ்வேறு ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, பரமாத்மாவுக்கு வினை கிடையாது. இப்போ வினை எதில் இருக்கணும்? அகங்காரத்தில் இருக்கணும். சங்கரர் கருத்துப்படி அகங்காரங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ட், அவித்யா இல்லையா? இல்லாத ஒண்ணு மேல அதுக்கு வினை எப்படி வர முடியும்? ஒரு பொருளே இல்லை சொல்றா இல்லையா, அடிங்கிறதுக்கு ஆம்படியால காணுமா, புள்ள பேர் சந்தான கோபாலகிருஷ்ணன் இல்லையா, அந்த மாதிரி ஆகும். அப்போ அகங்காரம் உண்டுன்னு விட்டுனா தான் அதுக்கு வினை இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மற்றெல்லாம் ஏற்படுறதுன்னு சொல்றது முடியாது. பரமாத்மா தான் பண்றதுன்னு சொன்னாக்க, இப்போ பரமாத்மாவுக்கு வினை உண்டா? பரமாத்மாவுக்கு வினை உண்டுன்னா பரமாத்மா ஒன்றும் பரமாத்மாவுக்கு வினை உண்டுன்னு எடுத்துட்டாங்க. அதுல அத்வைதத்தை நீ கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னாக்க சில சில பெரிய ஃபிளாப் இருக்கு. எப்படின்னாக்க, கடைசி சூத்திரம் இருக்கு பாருங்க, நம்ம போய் அவனை அடையிறோம்னு சொல்ற பாருங்க, அதை சொல்றச்சி என்ன சொல்றாருனாக்க, இந்த இந்த மாதிரி உபாசனம் சாதனம் பண்ணின ஜீவாத்மா என்ன பண்றாங்கனாக்க சத்குண பிரம்மத்தை அடையிறான்னு கடைசியில் முடியுது. அப்படித்தான் முடியுது. நம்ம வந்து பிரம்மத்தை அடையிறோம் முடிச்சிருக்கணும் விசிஷ்டாத்வைதத்தில், சத்குண பிரம்மத்தை அடையிறான்றது. நீங்க வேணும்னாக்க இதை பத்தி சங்கர பாஷ்யம் ஆதிதேவானந்தா விவேகானந்தா போட்டிருக்கா, ராமகிருஷ்ணா படம் போட்டிருக்க பாருங்க.
அதிதேவானந்தாங்கிறத எழுதியிருக்காரு. நீங்க அதை படிச்சு பாருங்க தெரியும். கடைசியில் போச்சு சத்குண பிரம்மத்தை அடையிறது. இப்போ எனக்கு உண்மையிலே சந்தேகம். இந்த சந்தேகத்தை நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல ஒரு அத்வைத்தி, நான் விஷயம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் கேட்டேன், சுவாமி இப்படி சத்குண பிரம்மத்தை அடையிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ அது எப்போ நிர்குண பிரம்மத்தை அடைய முடியும்? காலப்போக்கில் அடையுது. எப்போ முக்தி வந்துட்டோ அப்போ அவன் காலத்துக்கு கட்டுப்படாதான் ஆகிடலாம். அப்போ காலப்போக்குறது வழியே இல்லை. அவன் சொல்றபடி ஒத்துணும்னாக்க 2 பிரம்மம் இருக்கு, நிர்குண பிரம்மம்னு ஒன்று இருக்கு, சத்குண பிரம்மம்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துண்டாகலாம். அப்போ இந்த எல்லாத்துலேயுமே அத்வைதம் ஃபெயில் ஆகிடுது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான். அத்வைதத்துக்கு விசிஷ்டாத்துக்கு வித்தியாசமே இல்லை, ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் தான். அந்த பிரம்மத்துக்கு குணம் உண்டு அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம், குணமே கிடையாது அப்படிங்கிறது அத்வைதம். குணம் உண்டுன்னு ஒத்துண்டாச்சுனாக்க குணங்கள்ல மாறுபாடு உண்டு. அதுதான் இந்த உலகம் எல்லாம், உலகம் உயிர்கள் எல்லாம். அது பிரம்மம் அப்படியே இருக்கும். நான் மனுஷன் ஒருத்தன் தான், என்னோட உயிர் ஒன்று தான். ஆனால் எனக்கு மூடு மாறிட்டு இருக்கேன். நான் காலம்புற கோபமாக இருந்தேன், இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா எல்லாம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் பாசிபிள். என் உடம்பு வளர்றது தேயறது, ஆனால் ஆத்மா தேயதே. அதனால உடம்பும் உயிரும் போல, சாரீரகம் இதுக்கு பேர், இந்த படிக்கிற பகுதிக்கு பேர் சாரீரக மீமாம்சைன்னு தான் பேர். இப்போ சாரீரகமாக இருந்ததுனாக்க உடம்புக்கு ஏற்படக்கூடிய குற்றங்கள் உடலுக்கு வராது. அப்போ இப்போ என்னாச்சு, இது சொல்லக்கூடிய எல்லாம் இதில் வந்துடும். அப்போ அவர் சொல்றபடி உலகமே பொய் அப்படின்னு சொன்னாக்க, உலகத்துக்கு இந்த கர்மாவெல்லாம் பண்றோமே, எத்தனை சாஸ்திரம் ஏற்பட்டிருக்கு, மந்தி சாஸ்திரம் இருக்கு, இதை பண்ணு இதை பண்ணாதே இருக்கு. ஒரு வழியா இல்லைப்பா, உலகம் நீ பண்றதெல்லாம் எல்லாம் பொய்ப்பா. அப்போ நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமே. பொய்யான ஒன்று பண்ணினாக்க எனக்கு மெய்யான ஒன்று வரப்போறது இல்லையே. நான் நரகத்துக்கு போறது யார் போறா? என்னோட அகங்காரம் போறதா, பிரம்மம் போறதா? அகங்காரம் ஒன்று இருக்குன்னு ஒத்துனா தான் முடியும். அதுதான் நம்ம ஜீவாத்மா இருக்கிறோம். அதாவது குவாலிஃபைடு பிரம்மம், வேற ஒன்று. பிரம்மத்தோட அம்சம்னு பார்த்தோம் பாருங்க, பிரம்மத்தோட அம்சம். ஆனா அந்த மெயின் பிரம்மம் அழுக்கப்படாம அப்படியே இருக்கு. இதுக்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்படி. அதான் வித்தியாசம். அதுல அவர் சுவாமி சங்கராச்சாரிய சுவாமி என்ன பண்ணிருக்காருனாக்க, அவருடைய ஆச்சாரியன் அந்த இதுக்கு, இந்த உபனிஷத்துக்கு அவர் அத்வைத பரமா பாஷ்யம் வைத்தார். அவர் அதை ஒட்டி எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்ல ஆரம்பிக்கிட்டு சொல்லிட்டார், இந்த பிரம்மசூத்திரமானது அத்வைதத்தை தான் அட்வொகேட் பண்றது நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. யாதவ பிரகாசர் இல்ல யாதவ பிரகாசர் இல்ல, அவர் சங்கரருடைய அவர் இல்ல அவர் ஓ இல்ல, அவரு இதுவரோ சங்கரருடைய ஆச்சார் கௌடபாதன், கௌடபாதன். ஓகே, கௌடபாதன் நினைக்கிறேன். அதனால அவர் அதுதான். அதே மாதிரி மத்வர் அவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதிச்சு என்னன்னாக்க, பிரம்மசூத்திரம் முழுக்கவும் நாராயணனை தான் கடவுள்னு சொல்றதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர் வயதுக்கு அப்படித்தான் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு லெவல்லையும், ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் இது நாராயணன் தான் சொல்றது. ஆனால் ராமானுஜர்லேயும் இந்த நாராயணன் சொல்ற கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு சம்மரைஸ் பண்றச்சே இந்த மாதிரி குணங்கள் ஒத்துட்டு இருந்தனாக்க வேதத்தால் காட்டப்படக்கூடிய நாராயணத்தை தான் இருக்க முடியும். புருஷோத்தம ஏவ அப்படின்னு முடிச்சிருக்கேன். இதில் சொல்றதாத்தையும் பூரா எடுத்துட்டார். இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்கு பாரு, அது வேதத்தை தான் பார்க்கணும். அது யாருக்கு இருக்கு அப்படின்னா, இன்னொன்று நம்ம ஒரு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது 5 பொறிகள் குதிரைகள், புத்தி ரதம் ரதி சாரதி, மனம் கடிவாளம், உள்ள போறவன் ஆத்மா. இப்போ புத்தியால மனசை அடக்கி ஒழுங்கா போனான்னாக்க அந்த ரதம் நல்ல இடத்துக்கு போய் சேரும். அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி போனாக்க என்ன சொல்லலாம், தத் விஷ்ணு பரமம் பதம், விஷ்ணுவனுடைய பரமமான பதத்தை அடைகிறான். இது நசிகேதத்தில் கட்டோபனிஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்கியம் இது. விஷ்ணுவனுடைய பரமமான பதம்னாக்க அந்த மாதிரி பதம் ஒன்று இருக்கு, அதை அடையக்கூடிய ஒருத்தன் இருக்கான், அது தெரியுது இல்லையா? அது இல்லாம ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாக்க இந்த வாக்கியங்கள்லாம் பொருள்லாம் போயிடுறது இல்லையா? ஆகவே அத்வைதி சொல்றபடி முக்தினா யாருக்கு முக்தி? அகங்காரத்துக்கா இல்ல பிரம்மத்துக்கா? ரெண்டு கூட ஒன்னாதான் இருக்க முடியும். அகங்காரம் இயல்பொருள் அவ கணக்குப்படி. பிரம்மத்துக்கு முக்தி தேவையில்லை, ஆல்ரெடி முக்தியில் தான் இருக்குது.
அதனால அதில் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா இந்த இது புரியும். வேற ஒன்றும் இல்லை, மாடிஃபைடு. அதுதான் நான் முன்னாலே சொன்னேன் உங்களுக்கு. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரிக்கும் போர்ஸ் தியரிக்கும் வித்தியாசம் மாதிரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில் ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னார். இப்போ ஆர் டிவிசிபிள், இட் கண்டெய்ன்ஸ் so many particles அப்படின்னு வருஷம் ப்ரூவ் பண்ணுது. அது மாதிரி தான் இது இவர் அதாவது இது ஏகமேவ அத்வதீயம் அப்படின்லாம் சொன்னேன் நீங்க, அது இரண்டாக ஆச்சே அப்படின்னு இல்லையா? அத்வதீயம்னு வரும்போது அந்த டைம்ல எல்லாம் அவர் வந்து சங்கரர் அதை ஹேண்டில் பண்ணுவாருன்னே தெரியல. ஏன்னா இது இரண்டற்ற ஏகமேவ அத்விதீயம் தான் எடுத்துட்டாரு. அத மத்தது விட்டுட்டார் அவர். போக்தா போக்யம் பிரேரிதாச்சம் முத்துவான்னு வாக்கியம் இருக்கு. போக்தா அனுபவிப்போம், போக்கியம் அனுபவிக்கப்படும் பொருள், பிரேரிதா இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிறவன். இந்த வாக்கியத்தை டிஸ்கார்ட் பண்ணிட்டார் சங்கரர். ஆனா இந்த முதல்ல இருக்க ஏகமேவ அத்விதீயம்ங்கிறத மட்டும் எடுத்துட்டு ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளுக்கு குணம் இருக்குன்னாக்க பொருள் வேற குணம் வேற, எல்லாருக்கும் தெரியும், கிளியரா தெரியும். இது துணி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏதாவது ஒரு கலர் இருந்தானே ஆகணும். கலரே இல்லாமல் துணி இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த கலரானது அந்த துணியை சார்ந்தே இருக்கு. ஆனா அந்த கலரும் துணியும் ஒரே இடத்துல தான் இருக்கு. they are considered as one. அதைத்தான் ராமன் சொல்றார். குணம் இருக்குன்னு சொன்னாக்கா அது வேற இது வேற ஆகிடும். இன்னைக்கு நான் ஒரு துணி பச்சை துணி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோ, அது 2 நாள் வாஷ் பண்ணேனாக்க பச்சை கலர் போய்டுறது. இப்போ என்ன ஆச்சு? போயிட்டு இல்லையா? அது பொய். ஆனால் இன்னைக்கு பச்சையா இருந்து இல்லையா, அது உண்மைதானே, போகட்டும். வாஷ் பண்ணி ஏதோ ஒரு கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு கலர் இல்லாமல் துணி இஸ் நெவர் பாசிபிள். அதுதான் நம்ம அசிஷ்டாத்வைதம் சொல்றது. சுவாமி, இந்த அனுராதாங்கிறவங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த அவங்க வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும். நாங்க அனுராதா, உங்ககிட்ட மைக் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும் பாருங்க, அதை நீங்க தொட்டீங்கன்னா அது வந்து அன்மியூட் ஆகும். இல்லாட்டி ஜமீலா உங்களால அதை அன்மியூட் பண்ண முடியுதா? அனுராதா சந்தான கிருஷ்ணன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியல. மேல தெரியலையே, இல்ல இருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண அனுராதா நீங்க பேசலாம். இல்ல அவங்கள அன்மியூட் என்னன்னா ஆஸ்க் டு அன்மியூட்னு இருக்கு, பட் அது பண்ண முடியல. அவங்க தான் பண்ணணும். அனுராதா அந்த கேக்குறது நீங்க பேசலாம். நீங்க பிராணன் பத்தி எல்லாம் சொன்னீங்க இல்லையா, பேசுங்க. ஆமா சுவாமி, அடியேன் பேசலாமா? கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆத்துக்காரர் வந்து ஆஸ்பத்திரியில இருந்து படுத்துட்டார் அவரு. அப்போ அவருக்கு வந்து அந்த மூச்சு காத்து தேவரீர் சொன்ன அது வந்து மூச்சு காத்து போறது உள்ள போறது வருது, ரொம்ப சிரமப்பட்டிருந்தார். அதனால அவருக்கு அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் அவரால் முடிஞ்சது. அந்த சப்போர்ட் எடுத்தெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி கொஞ்ச நாள் அதில் தான் இருந்தாரு. நடுவுல நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மூச்சு காத்து உள்ள இருக்கிறது மற்ற இதெல்லாம் இயங்குறது நீங்க சொன்னல, எனக்கு அந்த ஞாபகம் வந்து வெளியில இருக்கிற மூச்சு காத்து உள்ள இருக்கிற மூச்சு காத்து, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற மூச்சு காத்து வேறதானே சுவாமி? ஆமா, பிராணன். அந்த பிராணன் தான் அவருக்கு எல்லாத்தையும் இயங்கக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது உள்ள இருக்கிற மூச்சு காத்து மற்ற இதெல்லாம் அடங்கிடுச்சு சுவாமி. தேவரை நேற்று சொல்லும் போது எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருக்கு. அதை நேரடியா அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. சரிதான், அம்மா கிட்ட சொன்னேன் நானு, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. பட் வெளியில இருக்கிற காத்து உள்ள இருக்கிற பிராணம் சரீரத்தை இயங்க வைக்கிறது, வெளியில இருக்கிற காத்து பிரகிருதி சம்பந்தமா எல்லாத்தையும் இயங்க வைக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா சுவாமி? வச்சுக்கலாம். பூமியுடைய மூச்சு காத்து, வெளியில இருக்கிற காத்து. ஆமா, வெளியில இருக்கிற காத்து பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கிற காத்து வெளி உலகத்தை இயங்கக்கூடிய ஒரு சக்தியும், சரீரத்துக்குள்ள மூச்சு காத்து வந்து சரீரத்தை இயங்கக்கூடிய ஒரு அளவு தன்மையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடைய நினைக்கிறேன். கரெக்டா சுவாமி? அந்த சரீரத்துக்கு மட்டும் இருக்கு, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியா மூச்சு காத்து இருக்கு. ஆமா ஆமா சுவாமி. அடியன் நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் அடியனுக்கு ஏற்பட்டிருக்கு. என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டல் இருந்தா, அவ கடைசி காலத்தை நான் பார்க்க நேர்ந்தது. நம்ம பின்னால படிக்க போறோம், உயிர் புறப்படுத்தி எல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட நேரம் இருந்து பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அதனால ஆமா சுவாமி, நீங்க சொல்லும் போது அப்படிதான் எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வந்தது. சரியா, அது சொல்லலாமா நமக்கு அப்படின்ட்டு உமாட்ட கேட்டேன். உமா சொல்லுங்க, நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட் வந்து
இட் இஸ் மோர் ப்ராக்டிகபிள் தேன் தியரி. Yeah. அதை ஆமா நம்ம சுவாமி. ஏதோ ஆமா ஃபீல் பண்ணி ஆமா ஆமா. அது ஏதோ ஒரு நமக்கு இடத்துல எப்போ தெரியுமா உணர்ந்து அது சொல்லும் போதுதான் அதனுடைய தாக்கம் நமக்கு தெரிய வருது. ஆமா நம்ம ரியாலிட்டி அப்ப நமக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னல இல்லையோ, இந்த மூச்சுக்காத்தை பத்தி சொல்லும் போதுதான் அது உள்ள சரீரத்துல எப்படி எங்க இருக்கு எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரிய அடியனுக்கு ஏற்பட்டது. இதுக்கு பாடம் கேட்டு நான் 2-3 வருஷம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் தான் மனைவி உடம்பு சரி இருந்தது. ஹாஸ்பிட்டல் இருந்தா ஹாஸ்பிட்டலில் போயிட்டா. அந்த கடைசி காலத்துல கூட இருக்கும்போது பார்த்தோம்னாக்க அது எப்படி ஆத்மா பெறப்படுத்தி அந்த உடம்பை வச்சு கடையறான்னு சொல்றேன். அதெல்லாம் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அது இன்ஃபேக்ட் அது ஆல்மோஸ்ட் பிகம் ட்ரூ. ஆமா சுவாமி, உண்மைதான். அதுதான் வேற டவுட்ஸ் சுவாமி, இப்போ நான் திருப்பி கனவுக்கு தான் திருப்பி இப்போ எல்லாரும் நீங்க பேசிட்டீங்க. சோ சொல்லுங்க கனவுக்கே திருப்பி போறேன். இப்போ நீங்க சொல்லுங்கம்மா. என்ன சொன்னீங்கன்னா, கனவு வந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்றதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா இருக்கலாம். இப்போ சில நல்ல கனவுகள் வருது இல்லையா? இப்போ எங்க ஆமா வீட்டுக்காரர் திடீர்னு வந்து சொல்லுவாரு, "இன்னைக்கு பெருமாள பக்கத்துல பார்த்தேன்." அப்படிலாம் சொல்லிட்டு ஓ ரொம்ப ஒரு பரவசமா அடைவாரு. அப்போ அந்த மாதிரி கனவுகள் வந்து அவங்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பா வச்சுக்கலாமா? இன்னொன்னு வந்து இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு வந்து எதிர்காலத்துல வர்றது வந்து கனவுல பார்க்குறாங்க அப்படின்னு நெறைய சொல்றாங்க. இப்போ ஆமா சில இப்போ இந்த மாதிரி ரேஸ்ல போறவங்க, அந்த மாதிரி இந்த நம்பர் வந்து எனக்கு கனவுல வந்தது அப்படின்லாம் இருக்குது. இத பத்தி எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? கனவு சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குமா? அது ஜோதிஷ சாஸ்திரத்துல ஒரு பகுதி. அது ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்றது. அதான் நான் சொன்னேன். எப்போ கனவானது முன்னால வரக்கூடியதை ப்ரிடிக்ட் பண்ணுமானால் ஜீவாத்மா கனவை தான் பண்ணிக்கிறானாக்க, ஸோ தன்னுடைய எதிர்காலத்தை பூரா இதை வச்சுன்னே பண்ணி விடலாமே. ஆனால் அது எப்படி நடக்கலையே. அதனால தான் கனவுங்கிறது அவனால் ஏற்படுத்தப்படுறது. ஏன்னா நம்முடைய எதிர்காலத்தை அவன் தான் தெரிஞ்சுட்டு இருக்கான். நம்ம யாருக்காவது நம்ம எங்க எப்படி எந்த நிலைமை நம்ம உயிரோட போகிறது தெரியுமா? என்னைக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனா சிலருக்கு வந்து இவங்க இந்த நேரத்துல வந்து இவங்க இப்படி ஒரு கனவு பார்த்தேன், அது நடந்துருச்சு அப்படிலாம் சொல்றாங்களே, அது என்னது சுவாமி? நான் எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு. நான் முன்ன பின்ன பார்க்காத ஒரு கோவில். ம். இந்த கோவில் நான் கனவுல பார்த்தேன். இந்த மாதிரி கோயிலை பார்த்தது இல்லையா? நான் நிறைய கோவில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கோயில் பார்த்தது இல்லையே நினச்சிருந்தேன். அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு நான் போக நேர்ந்தது. இங்கே திருக்குறுங்குடி நான் அந்த கோயில் மேலே மலை நம்பி அந்த கோயில் போய் பார்த்த உடனே பார்த்தாக்க, ஆக இந்த கோயில் நான் முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் அந்த ஊருக்கு அப்போ தான் முதல்ல போகிறேன். நான் போச்சு எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்புறம் தான் அந்த கனவு ஞாபகம் வந்தது எனக்கு. திஸ் டூ ஹேப்பன்ஸ். ஸோ பரமாத்மாவுடைய அந்த அது ஏன் எப்படியாவது தெரிய முடியாது. ஏன் சார் என்னைக்கோ பண்ணது என்னைக்கோ ஞாபகம் வருது, இன்னைக்கு பண்ணது இப்போ வரலையே அப்படின்னாக்க வி டோன்ட் நோ. அவ்வளோதான். அதனால அவன் என்ன பிளான் வச்சிருக்காங்க, அவனுடைய ப்ரோக்ராம் என்ன நமக்கு தெரியாது. நமக்கு அது மட்டும் தெரிஞ்சு கொடுத்தனாக்க நம்ம எல்லாத்தையும் வின் பண்ணிடுவோம் உலகத்துல. கரெக்ட். சுவாமி, இங்க வலி தீ தூண்டல் தலம்னு போட்டிருக்கோம் இல்லையா? ஏன் இது தீ தூண்டல் இருக்கிறோம்? வலி தீ தூண்டல் 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 களம். தீ எதை குறிக்கிறது? தீனா நெருப்பு, அக்னி. காத்து, வலினா காத்து. அக்னியும் ஒன்னொன்னுக்கு இப்ப நம்ம வாக்கு இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் அக்னி. கண்ணுக்கு இன்னொன்னுக்கு வலி. நம்ம கண்ணுக்கு சூரியன். கண்ணுக்கு சூரியன். நம்ம மற்ற பொறிகளுக்கு அதிகம் ஜீரணத்துக்கெல்லாம் வழி காத்து நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தூண்டல் களம்னாக்க இதெல்லாம் தன்னுடைய வேலை செய்யறதுக்கு யார் தூண்டுறா அப்படிங்கிற அவ தன்னுடைய இண்டிபெண்டா பண்றாள இல்லைன்னாக்க பகவானுடைய ஆணைப்படி பண்றாங்க. பகவானுடைய ஆணைப்படி பண்றாங்க. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இந்த தேவதைகள் சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ அவளை பண்றாளே அதே மாதிரி இன்னும் திருப்பி இதே மாதிரி ஒரு பின்னால யாகத்தை பத்தி யோஜனை பண்ண போறோம் வரப்போறது. அப்போ வாயுங்கிற தேவதையை குறித்து யாகம் பண்றோம். வாயவியம்னு இருக்கும். பண்ணினா பொருள் நிறைய கிடைக்கும்னுட்டு. அப்போ இந்த வாயு தான் பொருள் தரானா அப்படின்னா இல்லை. அவருக்கு சில வெஸ்டட் பவர்ஸ் இருக்கு பகவானால.
அதை வச்சுன்னு அவன் தரான். நான் வந்து எனக்கு ஆஃபீஸில் லீவ் வாங்கணும்னாக்க எனக்கு மேலதிகாரி யாரோ அவர்கிட்ட நான் லீவ் வாங்க முடியும். அது ஒரு நாள் 2 நாளைக்கு. லாங் லீவ் வாங்கணும்னாக்க என்ன பண்ணணும், ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எழுதி வாங்க. அந்த மாதிரி அவளுக்கு கெஸ்டட் பவர்ஸில் அந்தந்த தேவதைகள் அதுக்கு உள்ளதை தராங்க. ஆனால் அவ தரல. திஸ் ஹாஸ் பீன் வெஸ்டட் ஆன் தேம். அதனால சுவாமி பூதத்தாழ்வார் பாடுறாரு, ஆ. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் சொல்றாரு. அவரு இந்த கனவு தான் சொல்றாரா? அதாவது அவர் கனவில் மிக கண்டுன்னு சொல்றது எப்படின்னாக்க, அவருடைய மானச சாட்சாத்காரம். கண்ணை மூடினா பெருமாள் தான் தெரிகிறான். கனவுங்கிறது எப்படி, உடல் செயல் ஒழிஞ்சிருக்கு, ஆனா அவனுக்கு தெரியும், மனசுக்கு தெரியுது இல்லையா. கனவுங்கிறது நம்ம உடல் ஆக்சுவலா பண்ணல, ஆக்ட் பண்ணல, அது ஒழிஞ்சிருக்கு. ஆனால் கண்ணை மூடினாக்க அவனோட இது மாதிரி தெரியுது. அதுதான் மானச சாட்சாத்காரம், கண்ணுக்குள்ள தெரியுது. அதுதான் அதான் சொல்றாங்க. ஓகே, நன்றி நன்றி சுவாமி. பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன், நான் நேர போய் பெருமாள் கோயிலில் போய் சேவிச்சேன், பார்த்தேன். அப்புறம் கனவில் மிக கண்டேன்னு சொன்னேன்னு அர்த்தம், நான் கண்ண மூடனா அவன் தான் தெரியும் எனக்கு அப்படிங்கிறேன். இப்போ திருவாய்மொழி முழுக்கவே அது மாதிரி தான் வருது. ஆழ்வாருக்கு மானச சாட்சாத்காரம் ஆச்சு. ஆன உடனே அவருக்கு தன்னை அறியாத ஒரு இன்பம். அந்த இன்பத்தினுடைய பெருக்கு என்னன்னாக்க பார்த்து திருவாய்மொழியை வழிபட்டது. முதல்ல பாடத்தை ஆரம்பிக்கலாம், உயர்வர உயர்நலம் ஆரம்பிச்சு சொல்லிட்டார். அவனை பத்தி உயர்லாம் சொல்லிட்டாரு. சொல்லியாச்சுனாக்க அதுலேயே அந்த 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 அனுபவத்திலேயே அவர் வந்து மகிழ்ந்து போயிருக்கார். இங்க டேஃபடல்ஸ்ன்னு ஒரு போயம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேர்ட்ஸ் ஒருத்தர். அவர் இந்த டேஃபடல்ஸ் இந்த பார்த்தார், அந்த மஞ்சள் பூ ஆடி இருக்கிறத பார்த்த உடனே அவர் சொல்றார், அது அந்த காட்சியை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு படுத்துருந்தாங்க. ஃபார் ஆஃப் என்ன கோச்சைலை இன் வேக்கண்ட் ஆர் இன் பென்சிவ் மூட் தே டேஷ் டுவர்ட்ஸ் மை இன்வர்டை அண்ட் தென் மை மைண்ட் வித் ப்ரெஷர் ஃபில்ஸ் டான்சஸ் தி டேஃபடல்ஸ். அந்த மாதிரி அவர் மனசுல அவருடைய பெருமாளுடைய இதே இருந்துட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு கண்ணை மூட்டுக்க முடியும்? கண்ணை திறந்த பார்த்தா அது உலகம் தெரியுது. ஐயோ, காட்சி கூட போயிட்டேன். இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு பிறவி குருடனுக்கு கண் கிடைச்சு அந்த கண் உடனே போயிடுதுனாக்க எப்படி இருக்கும் அவனுக்கு? பிறவி குருடனா விட்டா தெரியாது அவனுக்கு. கண் கிடைச்சிட்டு உலகத்தை கொஞ்ச நாள் பார்த்துட்டான், பார்த்ததுக்கு கண் போயிடுதுனாக்க அந்த மாதிரி எனக்கு நான் இவரை பார்த்தேனே மறைஞ்சு போயிட்டாரே, விட்டு போய் நியாயமா இது அப்படின்னு பெருமாளை பற்றி இதுக்கு விட்டார். நீ எப்படியா ஒன்று அடைஞ்சுதான் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் இன்னொரு எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறார். இந்த பார், நான் உன்னை நீ வந்து முன்னால் நின்றுன்னு சொன்னேன்னா சொல்லலை, நீ ஏன் வந்து நின்ன? அப்போ என்ன ஆச்சு? என் மனசு உங்ககிட்ட ஆள் ஈடுபட்டு. இப்போ என்ன ஆச்சுனாக்க, நீயும் வரமாட்டேங்கிற, எனக்கு தரிசனம் தரமாட்டேங்கிற, என் மனசு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதனால ஒன்று பொண்ணு, நான் முன்னால் எப்படி இருந்தேன், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அந்த மாதிரி பண்ணிடும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நிலைமை வருது. அதாவது ஒரு பொருளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த அனுபவத்துல ஊன்றி போய் அப்புறம் அது கிடைக்கலனாக்க நம்ம வருத்தப்படுறோமோ இல்லையா, நம்ம அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. புரியுதா? புரியுது சுவாமி. அவர் திருவாய்மொழிக்கு நம்ம புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிறவர் வியாக்கியானம் என்ன எழுதியிருக்கார், மாமனுடைய வியாக்கியானத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் எழுதியிருக்கார். அவருடைய இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை வாங்கி படித்து பாருங்க, என்ன எழுதியிருக்காரு அவர். அதில் அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அது 10 புக்காக போட்டிருக்கு, 10 வால்யூமாக போட்டிருக்கு. ரொம்ப விசதமான ரொம்ப விளக்கமான வியாக்கியானம் அது. அதை படித்து பாருங்க, அண்ணா இருக்கும். நிச்சயமா சுவாமி. வேற any other doubts? Okay, so shall we call this a day? So ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வலமசீசமதே. சுவாமி, இந்த ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க ஜமீலா.